நக்சலைட் ஏரியா தான் போகிறது எல்லாமே. उधर ज्यादा नक्सलवादी गढ़चिरौली இந்த சைடும் இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாமே வந்து நக்சலைட் தாங்களா உள்ளே இருப்பாங்களாம். ராய்ப்பூரில் இருக்கிற ஒரு மியூசியம்ங்க, ட்ரைப்ஸ் மியூசியம்ங்க. ட்ரெடிஷனல் ஃபுட்டுங்க. சத்தீஸ்கரி ஜிலா. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா நாக்பூரில் இருக்கோங்க. நம்ம இங்கிருந்து எங்கே போக போகிறோம்னா சத்தீஸ்கர், ராய்ப்பூர் கேபிட்டல் ஆகனா அங்கே தான் போக போகிறோம். நம்ம இன்ன வரைக்கும் நான் சத்தீஸ்கரே நான் போனதில்லை. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சத்தீஸ்கர் போகிறேன், ராய்ப்பூர் போகிறோம். நாக்பூர்லேருந்து ராய்ப்பூர் வந்து 300 கிலோமீட்டருங்க. ஹிட் ஹைக்கிங் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர் போனால் லிஸ்ட் கட் ஸ்டார்ட் ஆகும். பையா தேங்க்யூ. ஓகே ஓகே. இது வந்து நம்ம ரிங் ரோடு போகணும். ரிங் ரோட்லேருந்து தான் நம்ம ராய்ப்பூர் போக முடியும். நம்ம ரிங் ரோடு வந்தாச்சு. நம்ம ராய்ப்பூர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க. ஸோ இந்த சைடு சுற்றி அப்படியே மேலே ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அது வந்து ஹைதராபாத்துங்க. நம்ம இந்த சைடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராய்ப்பூர் போகணும். ஓகே, அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் எடுத்து அப்படியே நம்ம கிளம்புவோம். ஸோ ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்தாங்க. நாக்பூரோட அவுட்ரு வந்தாச்சுங்க. நம்ம வந்து ராய்ப்பூர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ராய்ப்பூர். தேங்க்யூ. ஓகே, ஸோ இவர் வந்து இப்படி லெஃப்ட்டில் போயிடுவார். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். आप किधर जा रहे हो? किधर जा रहे हो? मैं रायपुर. हम गोंदिया तक जा रहे हैं. हाँ, मैं आ जाऊँ? चलो ना. ठीक है. ओके, थैंक यू. कितना किलोमीटर? यहाँ से 200 के आसपास पड़ेगा. 100. गोंदिया 180 तक पड़ेगा. रायपुर और सामने. ठीक है. ஸோ இவங்க வந்து ஒரு 117 கிலோமீட்டர் போகிறாங்க. மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் பார்டரு. ஸோ அங்கே வந்து நம்ம ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் போனால் ராய்ப்பூருங்க. தேங்க்யூ ப்ரோ. वेलकम. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ठीक है भाई, थैंक यू so much. ரொம்ப ஒரு ஓகே 120 கிலோமீட்டர் வந்து நம்மளை ட்ராப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இங்கிருந்து 170 கிலோமீட்டர்னா ராய்ப்பூர். 167. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே பாய். ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்டே தேடணுங்க. ஸோ நம்ம ராய்ப்பூர் போகிற ரோடு வந்து அந்த சைடு இருக்குது. அவங்க வந்து இந்த இடத்துல வந்து இறக்கி விட்டாங்க. சரி, அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து டென்ட்டை போட்டாச்சு. நல்ல இடமா இருந்துச்சு. சரி, டென்ட்டை போடுன்னு சொல்லி இந்த போட்டுட்ருக்கு. இந்த இடத்துல போட்டுட்டு அப்படியே நீங்கள் நைட்டு இங்கே தூங்கிட்டு நாளைக்கு கிளம்பு வந்துருந்து. நல்ல வேலை செட்டரை பார்த்து போட்டேன். இங்கே பாருங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு. கரெக்டாக போட்டு முடிக்க மழை பெய்யுதுப்பா. இதுக்கு தான் இந்த மாதிரி செட்டரை பார்த்து போடுறது. நார்மலாக பிளெயின் ஏரியாவில் நம்ம போடலாம். மழை பெஞ்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதனால தான் இங்கிட்டு போடுறது. ஓகேங்க, பேக் பண்ணியாச்சு. வந்து இவங்க தான் வந்து எழுப்புனாங்க, தம்பி என்ன பண்ணார் வந்து இங்கே கிடக்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வந்து பேக் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம வந்து இந்த சைடு போய் அங்கிட்ட ஒரு ரோடு போவோம். அதான் வந்து ராய்ப்பூர். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம். எஸ், நம்ம வந்து ரோட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து 167 கிலோமீட்டர் ராய்ப்பூர். நம்ம போகிற வழி எல்லாமே ஃபாரஸ்ட்டு தான், நக்சலைட் ஏரியா தான் போகிறது எல்லாமே. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வேறு நடந்து லிஃப்ட் எடுத்து போனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பார்க்கலாம். இருந்தாலும் மோஸ்ட்டாக இங்கேருந்து எடுத்து போகிறது தான் நல்லது. கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா லிஃப்ட் கிடைக்காது. அப்படியே லிஃப்ட் எடுத்து அப்படியே போகலாம். நிப்பாட்டிட்டாங்க வண்டியை, அப்படியே கேட்டு போகலாம். मैं रायपुर जा रहा हूँ. रायपुर छोड़ दो. रायपुर में रायपुर से आगे भी छोड़ देगा. ஓகே, டேரெக்டாக ராய்ப்பூருக்கு லிஃப்ட் கிடச்சிருச்சு. அப்படியே போகலாம். ஓகேங்க, நம்மளுக்கு டேரெக்டாக வந்து ராய்ப்பூருக்கு லிஃப்ட் கிடச்சிருச்சு. தேங்க்யூ பாய். आपका नाम? விபிஷன். இவரு தான் வந்து நம்மளை பார்த்து காலையில் நிப்பாட்டிட்டாரு. நான் எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும், 2-3 லிஃப்ட் எடுத்தால் நம்ம போகிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பையன் வந்து நிப்பாட்டிட்டாப்புல. டேரெக்டாக ராய்ப்பூரே போகிறாருங்க. நம்ம வந்து அந்த ஃபாரஸ்ட்லாம் கடந்து ஈஸியாக போயிடலாம் நம்ம. தேங்க்யூ பாய், शुक्रिया. அப்படியே நம்ம போகலாம். किधर से? इधर साइड है. हाँ, ये साइड में अंदर है. रोड पे नहीं है. हाँ, अंदर रोड साइड में नहीं है. अंदर में फॉरेस्ट एरिया से जंगल साइड है. नहीं, यही है लेकिन अंदर के साइड में. इधर रोड पे नहीं है. तो இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாமே வந்து நக்சலைட் தாங்களா உள்ளே இருப்பாங்களாம். அது ரோட் சைடு வந்து இப்போ வர்றது இல்லையா கொஞ்ச நாளாக. ஆனால் உள்ளே இந்த சைடு இருப்பாங்களாம், இந்த சைடும் இருக்காங்களாம் உள்ள. ஸோ ரோடு சைடில் வந்து எப்பயுமே வந்து போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்க போல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போகலாங்க. रोड पे नहीं है. हाँ, अंदर में जास्ती. हाँ, अंदर में जाती है. 10 बजे अंदर में है ना, जैसा मेन रोड पे नहीं आता है. ये पुलिस घूमता है ना, तो इधर नहीं है, तो अंदर में है. ஃபுல்லாமே காடு தாங்க. நம்ம போகிற எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஃபுல்லாமே. காட்டுக்கு நடுவில் ஒரு ரோடு இருக்குது.
अंदर गढ़चिरौली अरे पड़ता है, गढ़चिरौली उधर ज्यादा नक्सलवादी, गढ़चिरौली। हाँ हाँ छत्तीसगढ़ बॉर्डर को வந்தாச்சுங்க ये महाराष्ट्र खत्म इधर, ये छत्तीसगढ़ आगे। ஸோ நம்ம சத்தீஸ்கருக்குள்ள வந்துட்டோங்க. என்னோட 25வது ஸ்டேட்டுங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கருக்குள்ள வரேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கருக்குள்ள வரேன். இப்போ இன்னும் நம்ம ராய்ப்பூருக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். आपका रांची जा रहे हो? हाँ रांची जा रहा है। ஓகே கைஸ், நம்ம வந்து ராய்ப்பூர் வந்து ரீச் ஆயிட்டோங்க. हेलो ஓகே பை பை. हाँ बाय बाय, शुक्रिया பாய். ஓகேங்க, இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சத்தீஸ்கரோட ராய்ப்பூரில் இருக்கிற ஒரு மியூசியம்ங்க, ட்ரைப்ஸ் மியூசியங்க. ஓ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம். ஸோ வந்தாச்சுங்க. இதே மாதிரி இன்னும் மேலே ஒரு 2 ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து சத்தீஸ்கரோட ட்ரைபல் மியூசியம். பாருங்க எப்படி தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நான் கூட என்னமோ நினச்சி தான் வந்தேன், மியூசியம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நம்மளே ஒர்த்து ஏதோ இந்த ட்ரைபல் வில்லேஜுக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். அவங்களோட ட்ரெடிஷ்னல் வேறு வந்து இந்த மாதிரி தான். சத்தீஸ்கர் ட்ரெடிஷ்னல்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தெரியுமே. ஸோ இதாங்க அவங்களோட ட்ரெடிஷ்னல் वस्त्राभूषण பூசர். भूषण ஓ ட்ரெஸ். ஓகே ओके ओके लहंगा चोली चुंदरी। सो ये फुल्ली ट्रेडिशनल ड्रेस है. ट्रेडिशनल हाँ कॉटन पे। हाँ कॉटन कॉटन ठीक है. कॉटन ड्रेस। हाँ हाँ पुराने जमाने में ऐसा हुआ करता था। हाँ इवर छत्तीसगढ़ தான். छत्तीसगढ़ी ஸோ அவங்க மியூசிக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க பாருங்க, அது எந்தெந்த இந்தியா இருக்குங்க. ஒரிஜினல் தாங்க. ஃபுல்லாக இலையாலே செய்யப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸுங்க. இது வந்து அந்த நார் மாதிரி இருக்கும்ல, அதுலேயே செய்யப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸு. கேப் எல்லாமே அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து அந்த காலத்தில் கிடைக்கப்பட்ட சிலைகளுங்க. ஸோ இது ஃபுல்லாமே சிலைகள்ங்க. இது ஃபுல்லாமே மத்திய பிரதேசத்துலேருந்து வரப்பட்ட சிலைகள். ஜபல்பூர் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த ஊர்லேருந்து எடுத்துப்பட்ட சிலைகள். ஒரு ஊர்லேருந்து ஒரு சிலையில் சேகரித்து இந்த சென்டர் இருக்க சிலை வந்து பீகார்லேருந்து வந்தது. ட்ரைபல் பீப்புள் பழங்குடியினர் யூஸ் பண்ணப்பட்ட பொருட்கள் ஃபுல்லாக இங்கே இருக்குங்க. நான் கூட என்னமோ நினச்சிருந்தேன் மியூசியம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குண்டு. நல்லாவே இருக்குது. இது வந்து ஒரு ஜாருங்க போட்டிருக்காங்க. ஒரு 11ஆம் நூற்றாண்டில் இருக்கப்பட்ட ஒரு ஜார். ஸோ காப்பருங்க, இது ஃபுல்லாக இருக்கிறதுலாம் காப்பர் கல்ச்சரை வந்து போட்டிருக்காங்க. சின்ன வயசில் பார்த்துப்போம்ல, அந்த காதை பொத்துறது, கண்ணை பொத்துறது, வாயை பொத்துறது, அந்த ஸ்டாச்சு மாதிரி இருக்கு பாருங்க, அதே தான். ஸோ இது வந்து ஒரு டோருங்க, உண்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாமே செங்கல் கற்களில் வச்சு பண்ண இந்த மாதிரி நெக்லஸ்ஸு, சின்ன சின்ன பாத்திரங்கள், சின்ன சின்ன பொம்மைகள், இதுங்க செங்கக்கல்லுங்க. ஸோ இது ஃபுல்லாமே சத்தீஸ்கரில் உள்ள எல்லா கோவிலுங்க, ஃபேமஸான ஒரு கோவில் ஃபுல்லாமே ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாமே
ஓகேங்க, மியூசியத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்கள் ராய்ப்பூர் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மியூசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள். டிக்கெட் ரேட் வந்து 5 ரூபா தாங்க ஒருத்தவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்லாம் இங்கே கிடைக்குங்க. அதே தான் மியூசியத்துக்கு ஆப்போசிட்டில், மியூசியம் வந்து அந்த சைடு இருக்குது, நம்ம இப்படியே வந்தோம்ல மியூசியத்துக்கு ஆப்போசிட்டில் ப்ரோ தான் சொன்னார் ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படி கிடைக்கும் அப்படின்னு. ஸோ பார்க்கலாம் நான். ஓகேயா? ஸோ இது வந்து இதோட பேர் வந்து பரா. ஏன் பேர் பையன்? परा परा பரா. परा ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க. கேவலி ஏ நாம் ट्रेडिशनल फ्रूट चीला, छत्तीसगढ़ी चीला சீலா. இது பேர் சீலா. चीला சீலா. ஏ நாம் परा பரா சீலா. ஸோ தோசை டைப்பில் தான் இருக்குது, ஆனால் அவங்க வந்து வேறு பேர் சொல்கிறாங்க. ப்ரோ ஆனால் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் வாங்கியாச்சு. இது பார்க்க தோசை தான், ஆனால் வந்து சீலா சீலா சீலான்றாதீங்க. நிறைய பேர் வராங்க, நிறைய யங்ஸ்டர்ஸு நிறைய பேராக வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டு நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு இடத்துல வந்து உட்காந்தாச்சு நானும் ப்ரோ. ஸோ இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த தோசை மாதிரி இருக்குது. ஏன் நேம் சீலா? चीला ब्रो, சீலா छत्तीसगढ़ी चीला, சத்தீஸ்கரி சீலா. छत्तीसगढ़ी चीला. ஓகே, இப்போ இடமே பாருங்கள், அப்படியே இந்த ட்ரைப்ஸ் இருப்பாங்களா அவங்க செட்டப்லேயே வந்து எல்லா இடமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்புவோம். ஸோ அதான் வந்து மியூசியமு, இதுதான் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டோட ஷாப்பு. ஓகே, வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.